இப்போ என்கவுண்டர் போலீஸ்லாம் என்கவுண்டர் பண்ணாங்கன்னா மக்கள் கொண்டாடுறாங்க. ரவுடிகளை வந்து போலீஸ் என்கவுண்டர் பண்ணாங்கன்னா மக்கள் அந்த என்கவுண்டரை வரவேற்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நீதிமன்றங்கள் வந்து தாமதமாக நீதியை வழங்குவது. தாமதமாக நீதியவாது வழங்கினா பரவாயில்லையே, தாமதமாக வழங்கினாலும் நீதியை வழங்குறாங்கல்ல, நீதியை அப்படி தாமதமாக வழங்கினாலும் அநீதியை வழங்குகிறார்கள், நீதியை வழங்குவதில்லை. ஒரு வழக்குக்கு இவங்க வந்து ரொம்ப தாமதப்படுத்துகிறாங்க, நீதி வழங்குவதற்கு தாமதப்படுத்துகிறாங்க. கடைசியில் காத்திருந்து கடைசியாக பார்த்திங்கன்னா அநீதியை வழங்கி விடுகிறார்கள். ரொம்ப வெயிட் பண்ணி, அதாவது ஒரு நீதியை வந்து உடனே வழங்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நீதியை உடனே வழங்குவதற்கு இழுத்தடித்து கடைசியில் இவங்க வழங்குறது நீதியை அல்ல, அநீதியை. பாதிக்கப்பட்டவங்க அவ்வளோ நாள் காத்து கடந்து ஏமாந்து போயிடுறாங்க. இதுதான் இங்கே வழக்கமாக இருக்குது. அதனால் இங்கே வந்து பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் பயந்து போயிருக்காங்க. குற்றவாளிகள்லாம் சுதந்திரமாக தெரிகிறாங்க. நீதிமன்றம் சரியாக செயல்படவில்லை. அதனால் இந்த என்கவுண்டர்கள் வரவேற்கப்படுகிறது. ஒரு தப்பு பண்ணால் உடனே விசாரித்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு வழங்கணும் அப்படின்லாம் இல்லை. ரொம்ப இழுத்தடிச்சு சவு மிட்டாய் மாதிரி இழுத்தடிச்சு கடைசியில் பாதிக்கப்பட்டவங்களே புகார் கொடுத்தாங்க பாருங்கள், அவங்களே வந்து இறந்து போயிடுறாங்க, வயசாகி இறந்து போயிடுறாங்க. அதுக்கு அப்படியே கிடப்பில் கிடக்குது. அப்புறம்தான் 1-2 கேஸுகளுக்கு தான் நீதி கிடைக்குது. அப்போ தாமதமாக நீதி வழங்குவதால் தான் இந்த மாதிரி என்கவுண்டர்கள் வரவேற்கப்படுகிறது. ஏன்னா அது உடனே கிடைக்குது. போலீஸ் என்கவுண்டர், இப்போ போலீஸ்களுக்கே என்கவுண்டர் பண்ணுங்கிற ஆசையே ஏன் வருது? அவங்களுக்கே இப்போ கஷ்டப்பட்டு பிடிச்சி கொடுக்குறோம். இந்த நீதிமன்றங்கள் வந்து நீதியை தாமதப்படுத்துகிறது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கோபத்தில் அவங்க கையில் துப்பாக்கி இருக்குது, சட்டுன்னு சுட்டுட்டு என்கவுண்டர்னு சொல்லிடுறாங்க. போலீஸுக்கே பொறுமை இல்லை, இந்த நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை இல்லை. அதனால தான் வந்து மக்களுக்கு நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை இல்லை. நீதியை பெறுவதற்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. தனியார் வழக்கறிஞர்கள் அவங்க கேட்குற காசை கொடுக்கணும், அவ்வளோ காசை கொடுக்கணும், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, உறிஞ்சிருவாங்க, ரத்தத்தை உறிஞ்சிருவாங்க. அப்போது நீதியை பெறுவதற்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்கள். அதனால தான் சொன்னேன், நான் வந்து நீதியை இலவசமாக மாற்ற வேண்டும். வழக்கறிஞர்கள் அனைவரும் அரசு வழக்கறிஞர்களாக மாற்றிவிட வேண்டும். தனியார் வழக்கறிஞர்கள் எப்படி தனியார் பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாதோ, அது மாதிரி தனியார் பள்ளிக்கூடம் கல்வியை வந்து தனியார் மயமாக்கக்கூடாதோ, அரசு மயமாக்க வேண்டும். அதுபோல் நீதித்துறையும் அரசு மயமாக்க வேண்டும். கட்டணம் இல்லாமல் நீதியை பெறுகிற நடைமுறை கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வழக்கறிஞர்களே நீதி தாமதமாக கிடைப்பதற்கு வழக்கை இழுத்தடித்து அந்த வழக்கை இழுத்தடித்து தன்கிட்ட வந்து தன்னுடைய வழக்கறிஞர்களே இந்த வழக்கை இழுத்தடித்து கறக்கிற வரைக்கும் காசை கறந்து, அப்புறம் வந்து பின்புலத்தோடு குற்றவாளிகளோடு சமரசம் செய்து கொண்டு உடன்பாடு செய்து கொண்டு தன்னிடம் நீதி வேண்டி தன்னை வாதாடுவதற்காக தன்னை நாடி வந்த மக்களிடம் இந்த வழக்கறிஞர்கள் பொய்யாக நடந்து கொள்வதெல்லாம் அங்கே நிறைய நடக்குது. திரைமறைவில் வந்து புகார் கொடுத்த வந்த எதிர்த்தரப்பு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இவங்க நிறையா பண்ணிகிட்டு இருப்பாங்க. மக்கள் அப்பாவியாக இருப்பாங்க. இவங்களை நம்பி இந்த வழக்கறிஞர்கள் நமக்கு நீதியை பெற்று தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு இந்த புகார் கொடுத்த வந்தவங்க எதிர்த்தரப்பு ஆட்கள்கிட்ட போய் ரகசியமாக உடன்பாடு வச்சுக்கிட்டு காசை வாங்கிட்டு யார் அதிகமாக காசு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேஸ் எடுத்தடிக்க. அதனால தான் தனியார் மயமாக்கக்கூடாது. இந்த வழக்கறிஞர் தொழில் தனியார் நீதிமன்றத்தை வந்து அரசு மயமாக்க வேண்டும். நீதியை கட்டணம் இல்லாமல் பெற வேண்டும். அப்போ தான் அது தாமதமாக கிடைக்கும். ஏன்னா கேஸ் இழுத்தடிக்கிறதுக்கே வந்து இந்த வழக்கறிஞர்கள் ஒரு காரணம். அது காரணம்னா தனியார் வழக்கறிஞர்கள் என்பதால் தான். இது காசு எதுவும் மக்கள்கிட்டருந்து வாங்கக்கூடாது அப்படின்னா எல்லாருமே அரசு வழக்கறிஞர்களாக இருந்துவிட்டால் ஒரு நீதியை வேகமாக முடிக்கணும், பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு காணணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இழுத்தடிக்கிறதுனால நமக்கு எந்த லாபமும் வரப்போகிறதில்ல. அப்படின்னா பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு காண வேண்டும் என்பதில் தான் ஆர்வமாக இருப்பார்கள். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போனால் சீக்கிரம் ஒரு பிரசவத்தை வந்து சுகப்பிரசவமாக மாற்ற தான் பார்ப்பாங்க. அறுவை பிரசவமாக மாற்ற மாட்டாங்க, ஆப்ரேஷனை மாற்ற மாட்டாங்க ஒரு பிரசவத்தை. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணால் கூடுதலாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். எளிதாக சுகப்பிரசவம்னா அதிக வேலை கிடையாது, அப்படி தான் ஆசைப்படுவோம். அப்போ அதே மாதிரி தான் வந்து ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிமன்றம்ங்கிறது வந்து அரசு மயமாக இருந்துவிட்டால், அரசாங்கத்திடம் இருந்துவிட்டால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வழக்கெல்லாம் இழுத்து அடிக்க மாட்டாங்க. சீக்கிரம் அந்த ஒரு கேஸை முடித்து
அடுத்த கேஸுக்கு போகணும். எந்தெந்த அப்படிலாம் பார்த்தா ஏகப்பட்ட கேஸை எடுத்து முடிச்சிடலாம். மனசு வச்சா நிறைய கேஸை முடித்து தீர்ப்பு சொல்லிட்டு போயிடலாம். அது தனியார் மயமானனால தான் கேஸ் இழுத்தடிச்சு மக்களுக்கு நீதி கிடையாது. மக்களுக்கு நீதிமன்றம் மேலே நம்பிக்கை எல்லாம் போகும்போது தான் இந்த என்கவுண்டர்லாம் வரவேற்கப்படுகிறது.